ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இந்த 2025 கேலண்டர் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை பார்க்குறதுக்கு நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வெப்சைட், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போடாமல் கூகுளில் போய்ட்டு PDU CDE அப்படின்னு போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு இதில் வந்து சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் CDOன்னு வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து நேம் லிஸ்ட் வித் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த நேம் லிஸ்ட் வித் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கு கீழே உங்களுக்கு கீழே வந்துடும். உங்களுக்கு அந்த UG ஆல் ப்ரோக்ராம்ஸ் அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் நேம் லிஸ்ட் வித் ரெஜிஸ்டர் நம்பர் 2025 கேலண்டர் இயர் UG ப்ரோக்ராம் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து UG ப்ரோக்ராமில் இந்த PCP சென்டர், அதுக்கப்புறம் LSC சென்டர், அதை லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ், இந்த இதில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து PCP சென்டர் மூலியமாக சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு PDF ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸு, உங்களோட சப்ஜெக்ட், அதாவது மேஜர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கு உண்டான ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நேமு, அதுக்கப்புறம் உங்களோட சென்டர், இது எல்லாமே இதில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே விட்டுருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெஜிஸ்டர் நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்த ஃபர்தராக வந்து எக்ஸாம்ஸுக்கு எழுத முடியும். ஸோ எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுங்க. அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12th வரைக்கும் என்ன நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது மாதிரி தான் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணி கொடுத்தீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கன்சர்ன் PCP சென்டர் அப்படின்னா யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் பேஜ், இந்த பேஜ் வந்துடும். இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.